Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் நம்ம வீட்ல என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு தீபாவளி vlog தான் போடுறேன். அது வந்து ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துர்க்கேன். எடுத்து நல்லா வந்து ஒரு நார்மல் பீஸா கட் பண்ணிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நல்லா ஒரு 5 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் பொடியா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து இட்லியும் பூரியும் செய்ய போறோம். அதுக்கு இந்த கறி குழம்பு செம்ம காம்பினேஷனா இருக்க போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெயில கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து போறேன். நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா இருக்கிறதுனால நம்ம எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல. உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்றதுனால ரொம்ப வந்து அதாவது கடையில் வாங்குறதுலாம் வந்து அந்த அளவு வாசம் இருக்குமான்றது தெரியல. நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருவேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து தோல் எடுத்துட்டு ரஃபாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போடுவேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து எண்ணெய் நல்லா வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுவேன். எண்ணெய் ஊற்றிட்டு ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுவேன். அதை ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வீக்லி ஒன்ஸோ 10 டேஸும் நல்லாயிருக்கும். காலியான பிறகு திரும்பி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கினோடனே நான் 3 தக்காளியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அது வதங்கிறதுக்குள்ளே இது ரெடி பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்னா பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணா கல்லுப்பு வேணா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா, இதை வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். கறி குழம்புக்கு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதோட தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி வந்து நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு 4 விசில் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இதையும் மூடிடலாம். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பூரி மாவுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து மைதா மாவு பூரினா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப செய்ய மாட்டேன். ரேராக ஏதாவது ஒரு இது மாதிரி டைமில் தான் செய்வேன். ஃபெஸ்டிவல் டைமில் தான். இல்லைன்னா கோதுமை மாவில் தான் செய்வேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு
இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பூரி நல்லா இன்னும் நல்லா வரும். அதுக்காக ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துப்பேன். நம்ம சோளா பூரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டைலில் வரும் நமக்கு. இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசையலாம். இது கூட வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லேசாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லேசாக ஊற்றி பிணையணும். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உருட்டி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூரிக்கேற்ற சைஸில் இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலாம் உருட்டி கொண்டு வந்தாச்சு. சூப்பரான நமக்கு ஒரு அரை ஊர் கிட்ட ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம பூரி செஞ்சுக்க போகிறோம். இட்லி வெந்துருச்சு, கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரியை வந்து நம்ம எண்ணெய் கடாய் வச்சு இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பூரி வந்து சுட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உப்பலான நம்மளோட பூரி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்மளோட சூப்பரான பூரி ரெடி ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உப்பெல்லாம் சூப்பராக கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சோளாபூரி, மினி சோளாபூரின்னு கூட சொல்லிக்கலாம். இதை அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு பூரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அந்த உப்பல் அடங்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆகுது நான் சுட்டு, அப்படியே தான் இருக்கு பாருங்கள். இட்லி, அப்புறம் வந்து நம்மளோட சிக்கன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக தோசை, நல்லா முருவலான மொறுன்னு தோசை. இதுதான் இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு டிஃபன் ரெசிபி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இதோட ஆஃப்டர்நூன் வந்து என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷல்ன்றதை இனிமேல் பார்க்கலாம். இப்போ காலையில் எல்லா தீபாவளிக்குரிய எல்லா ஐட்டமும் முடிச்சாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு வந்து மட்டன் எடுத்துருக்கோம். மட்டன் வந்து நல்லா எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு குக்கரில் ஒரு 7-8 விசிலுக்கு வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் மட்டனு. இது கூட வந்து நமக்கு தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிரியாணி டபராவில் நல்லா தாராளமாக ஒரு டபராவில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரணும். வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு, இது போதும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் வதக்கியாச்சு. இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதங்கணும். வதக்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது. நீங்கள் நார்மலாக வதக்குனீங்கன்னா எந்தளவு டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி வதக்கி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புதினாவையும் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினா அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா வந்து வதக்கிக்கலாம். புதினாவும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம மட்டன் வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வேக வச்ச மட்டன் தான், அதனால இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த அந்த மட்டன் வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த தண்ணியோட வேக வச்ச தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ இருக்கு அப்படின்றத ஒரு அளவு எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்குல்ல, இந்த சமயத்தில் வந்து மசாலா என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு மிளகாத்தூள், நான் வந்து வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு மிளகாத்தூள் தான். அது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இது ஹோம்மேடு கரம் மசாலா, அதனால் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த ஒரு கரம் மசாலா சேர்த்தாலே நமக்கு ரொம்ப ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிருக்கு. நான் வந்து பச்சை மிளகா வதக்கும் போது போட மறந்துட்டேன், அதனால ஒரு 3 பச்சை மிளகாவை சும்மா 2 கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட தயிர் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன். இப்போ தயிர் வந்து நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு 5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம 10 கப் அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுலேயே எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கப் அளவு தண்ணி இருக்கும். ஒரு 6 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அளந்து வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணியை நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு. இப்போ தலை நல்லா கொதிச்சு வரட்டும். வரும்போது வந்து நம்ம இந்த ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸு இது வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம சாப்ஸுக்கு என்னன்றது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கறி பீஸா, எலும்பு இல்லாத வெறும் கறி மட்டும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ கறியில் 3/4 கிலோ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். மிச்சம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கறி பீஸா எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் காலவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சும் ஊற வைக்கலாம், வெளியே வச்சும் ஊற வைக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். ஒரு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது, அதனால் உப்பு வந்து ஞாபகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸ் இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். அப்படியே கலந்துட்டு நம்ம டம் போட வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி, சிம்பிளான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மலர்ந்து வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த சைடு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கு. இது வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணோம். எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். அப்படியே ஸ்லோவில் வச்சு நல்லா முருவெல்லாம் வறுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் வறுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம அடுத்து வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஈரல் வாங்கி எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஈரலுக்கு வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2, பெரிய வெங்காயம்னா 1 போதும். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெயில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்க போகிறேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணும் தக்காளி. அந்த அளவு வதங்கின பிறகு நம்ம வந்து ஈரல் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்குள்ளே நான் வந்து இது ஸ்லோவில் வச்சு தம் போட்டு மேலே வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் பிரியாணி. அதுக்காக நான் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஈரல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஈரல் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், ஹோம்மேடு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, சால்ட் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வீடியோஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கவர் ஆகாமல் போயிருந்தது. அந்த வீடியோ ஆனில் இருந்ததுன்னு நினச்சி ஆஃபில் இருந்து வீடியோவை முடிச்சிட்டேன். அதனால் வந்து என்னால் வந்து அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் இது வந்து வீடியோவில் முடிக்க முடியல. நம்மளோட மட்டன் பிரியாணி எப்படி வந்ததுன்றதையும் நான் என்னால் காட்ட முடியல. லாஸ்ட்டாக நான் இப்போ தான் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு போகிற டைமில் பார்க்கும்போது தான் நம்மளோட வீடியோஸில் எல்லாம் அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அளவுக்கு கட்டாக இருந்தது. சாப்ஸு, அப்புறம் வந்து நம்மளோட பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்டு வந்து ஈரல் பொரியல், எக்கு அவிச்ச முட்டை, தயிர் வச்சுருந்தேன். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட தீபாவளி ஸ்பெஷலாக செஞ்சது. அதில் மற்றதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இது மட்டும்தான் மிச்சம் இருந்தது. அதனால் இதை வந்து லாஸ்ட்டு வீடியோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். இதே ஆனால் செய்முறை எல்லாமே வந்து கரெக்டாக முடிஞ்சிருந்ததில்ல. அது வந்து அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி தீபாவளி.